முதலாவதாக யோவான் 15 அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிப்போம். யோவான் John 15 verse 1 to 4. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாமல் இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னில் நினைத்திருங்கள், நானும் உங்களை நினைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நினைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னை நினைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆமென். நாம் பார்க்கிறோம், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். நீங்க பார்க்கிறோம், அவரை மெய்யான திராட்சை செடியா இருக்கிறார், பிதா தோட்டக்காரர் இருக்கிறார். ஆனால் அவரை நாம் கனி கொடாது இருப்போமானால் அது அவர் அறுத்து போடுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் கனி குடிக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். வாழ்க்கையில் சில நேரத்தில் சில காரியங்களை கத்து சில காரியங்களை அனுமதிக்கும் போது பார்த்தா நம்ம வாழ்க்கையை அவருக்கு நாம் கனி கொடுப்பதற்காக சில காரியங்களை அனுமதிக்கிறார். அனுமதித்து அவருக்கு கனி கொடுக்க என்பதற்காக நம்மை சரி செய்கிறார், சரி செய்து நம்மை நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், சிஷ்யரை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்போது சுத்தமாய் இருக்கிறீர்கள், சுத்தமாக இருக்கிற ஆண்டவர் வார்த்தையை நாம் கேட்க கேட்க நாம் அறியாமலே பரிசுத்தத்தை தெய்வம் நம் வாழ்க்கையை உண்டாக்குவார். அது மாத்திரமல்ல, ஏனே நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்தராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. ஒரு செடியோடு கொடி இணைகிறது தான் அது கனி கொடுக்கும், இல்லை என்றால் கனி கொடுக்க மாட்டாதது போல நாமும் தேவனோடு இணைந்திருந்தால் தான் நாம் என்ன பண்ண முடியும், கனி கொடுக்க முடியும். ஆண்டவரை சாயலை நாம் வெளிப்படுத்த முடியும். அதான் சொல்ற, கனி கொடுக்க, அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று தெளிவாய் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அதே யோவான் 15 அதிகாரம் 5-6 நாம் வாசிப்போம். 5-6 வாசிப்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் வைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா, நாம் அவரை அன்றி நாம் ஒன்றும் நம்மளுடையது கனி கொடுக்கவே முடியவே முடியாது. அப்போ அவரோடு கூட நாம் நிலைத்திருக்கும் போதுதான் நாம் என்ன பண்ண முடியும், கனிகளை கொடுக்க முடியும். இல்லையானா நாம் கொடுக்கவே முடியாது. அதான் சொல்றாரு 6ஆம் வசனத்துல, ஒருவன் என்னை நிலைத்திராவிட்டான் அவன் எப்படி இருப்பானா, அவன் எரியுண்டு கொடியை போல இருப்பான். பாருங்க, அது எரியுண்டு அது உலர்ந்து போகும் என்று சொல்லுகிறார். பார்த்தோம்னா அப்படிப்பட்டவரை என்ன பண்ண வர, அக்கினிலே போடுகிறார்கள், அவர்கள் எரிந்து போகும் என்று சொல்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா, நாம் தேவனோடு இருந்தால்தான் நாம் தேவனுடைய காரியங்களை செய்ய முடியும். இல்லாவிட்டால் நாம் எரித்து போடுகிற கொடியை போல, எரித்து போடுகிற கொடியை போல நாம் மாறிவிடுவோம். எனவே நாம் தேவனிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் கனிகளை கொடுக்க வேண்டும், தேவனுடைய காரியங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும், அவரை சாய் நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நாம் தேவனை கண்டவரை உமக்கு நான் பிரியமாய் நடக்க உமது சாய் நாம் வெளிப்படுத்த எனக்கு உதவி செய்யும் என்று சொல்வதற்காக நமக்கு உதவி செய்வது. அது மாத்திரமல்ல, யோவான் 15 அதிகாரம் 16 வசனத்தை வாசிப்போம். 15-16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொள்வேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டு கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனியை நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை வேறுபடுத்தினேன். ஆமென். பார்க்கிறோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். பார்க்க போனால் நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. யார் தெரிந்து கொண்டார்? அவர் தான் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் எங்கோ இருந்தோம், எங்கோ ஒரு காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் அவர் நம்மை தேடி வந்தார், தேடி வந்து அவரை நம்மை தெரிந்து கொண்டார். எனவே அவர் தெரிந்து கொள்வதனாலே, அவர் நாமத்தினாலே நாம் பிதாவை நோக்கி கேட்கும் போதெல்லாம் அவர் தாமே நாம் கனி கொடுக்கும்படியாக நம்மை வைக்கிறார். அல்லேலூயா. அவரை நிலைத்திருக்கும்படியாக காரியங்களை செய்கிறார். எனவே நாம் தேவனை நாம் தெரிந்து கொள்ளவில்லை, அவர் தெரிந்து கொண்டார் என்பதை நாம் எப்பொழுதும் நாம் நினைக்கும் போது தேவன் தாமே நாம் இன்னும் அவரை நிலைத்திருக்க உதவி செய்வார். அது மூலமாக நாம் கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கும். அது மாத்திரமல்ல, யோவான் 15:8 நாம் வாசிப்போம். 15:8. ஆமென். நீங்கள்
மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு நீங்கள் சீஷர்களாய் இருப்பீர்கள். அப்ப பாத்தீங்கன்னா நாம் கனிகளை கொடுக்கும் போதுதான் பிதாவானவர் பண்ணுவார், மகிமைப்படுவார். எனவே நாம் எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும், நீங்கள் எதை செய்தாலும் தேவ நாமத்துக்கு மகிமைக்கென்று செய்யுங்கள் என்ற வார்த்தைப்படி நாம் எதை செய்தாலும் தேவ நாமத்துக்கு மகிமைக்கென்று செய்யும் போது நாம் அவருடைய சீஷர்களாய் நாம் இருப்போம். எனவே நாம் தேவனுக்கு நாம் கனி கொடுக்கலாய், அவருடைய காரியங்களை செய்வதாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒருமுறை அன்னை தெரேசா அவர்கள் அந்த கல்கத்தாவில் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பணக்கார ஒரு மனுஷங்கிட்ட போயிட்டு, அவங்க என்னுடைய அநாதை பிள்ளைகளுக்காக எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம், நீங்க பணத்தை கொடுங்க சொல்லிட்டு அவங்க 2 கரங்களை வைத்து காட்டேன், எதனா கொடுங்க அப்படி கேட்பாங்க. அந்த பணக்கார அந்த ஆள் என்ன பண்ணானா, துப்பினான், கையில துப்பிட்டு இதான் நான் கொடுக்குறது அப்படி சொல்லி துப்பும் போது அந்த அன்னை தெரேசா சொன்னாங்க, இது எனக்கு கொடுத்துட்டீங்க, துப்பிட்டீங்க, எனக்கு கொடுத்துட்டீங்க, என் பிள்ளைகளுக்கு கொடுங்களேன், என் பிள்ளைகளுக்கு தான் நான் எனக்கு கேட்கல, எனக்கு நீங்க துப்பிட்டீங்க பரவாயில்ல, என் பிள்ளைகளுக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது கடினமாயிருந்த அந்த பணக்காரனுடைய மனது உடைந்து போனது, அழுது சொன்னார், இது வரைக்கும் நான் யாருக்கிட்ட நான் அழுததில்லை, யாருக்கிட்ட நான் காரியம் செய்ய, ஆனால் நீங்கள் செய்த காரியங்களை உடைத்தது, நான் நிச்சயமாக ஒரு பிள்ளைகளுக்காக நான் செய்வேன் என்று சொன்னார். ஆமென். பாருங்க, அந்த அன்னை தெரேசா அவர்கள் சொன்னதுனால எனக்கு இல்லை, பிள்ளைகளுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அவர்கள் கனிகளை அவர்கள் பொறுமையோடு அந்த காரியங்களை செய்ததுனால, இயேசுவை வெளிப்படுத்தியதுனால அந்த மனிதனுடைய உடைந்தது. பிறகு உதவி செய்யும்படி தேவன் செய்தார். அதே போல அவர்கள் நோபல் பரிசு அவர்களுக்கு கொடுக்கும்போது, அந்த நோபல் பரிசு கொடுக்கிற அந்த நிறுவனத்துல சொன்னாங்க, நீங்கள் கொடுக்கிற அந்த பணத்தை எனக்கு கொடுங்க, அநாதை பிள்ளைகளோடு இணைந்து நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. பாருங்க, அப்போ அவர்கள் தங்களுடைய இயேசுவை வெளிப்படுத்துவதாக இருந்தார்கள். நாமும் தேவனை நாம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் இயேசுவை நாம் வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தும் போதுதான் நம்மை அறியாமல் நாம் சொல்ல வேண்டியதில்லை, நம்மை பார்த்து மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். எனவே நாம் கனிகளை கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்ப்போம்,